அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அந்த லெசனில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த டேபிளர் காலத்தோட ஒரு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சியோட தோற்றம், அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தோட தோற்றங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? முதல்ல வந்து கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டியாக வந்தது எதுனா நீதி கட்சி தான். ஓகேங்களா? காங்கிரஸும் அதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி தான் வந்து பங்களிப்பு வந்து அதிகம். ஏன்னா அது தோன்றினது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் செயலிழந்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான். அப்போ நீதி கட்சி யார் தோற்றுவித்தாங்க, அதுக்கப்புறம் அதோட பங்களிப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து வந்தது தான் வந்து என்னது, இந்த சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை வந்து யார் வந்து தோற்றுவிச்சிருப்பார், பெரியார் வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அது வந்து அரசியல் நோக்கங்களுக்காக இல்லாமல் சமுதாய சீர்திருத்தத்துக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து சுயமரியாதை இயக்கம். 1925 வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோமா. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு வந்து அதனோட நோக்கங்களெல்லாம் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீதி கட்சி வந்து தோற்றுவித்தாங்க. ஓகே, அது எப்படி வந்து செயலிழந்து போனது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேபிளர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிளர் காலத்தை வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு அப்புறமா மறந்துடும். இது வந்து நான் ஆன் தி ஸ்பாட்டில் வந்து எனக்கு சொல்கிறது தான். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இப்போ என்ன வருதோ அதை வந்து சொல்கிறேன். நான் வந்து இதை எப்படி யோசிச்சிருக்கேனாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, முதலமைச்சர் தேர்தல் நடைமுறைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் இருக்குல்ல, இந்த இதை தனியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேமோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த இயர் வந்து ஈஸியாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து சொல்கிறத மட்டும் ஜஸ்ட்டு லிசன், அதாவது காது கொடுத்து மட்டும் கேளுங்க, புக்கை பார்க்காதீங்க. இந்த இதையும் வந்துட்டு வீடியோ ஸ்லைடையும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். குமார்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேங்களா? குமார் என்ன பண்ணுறான், ராஜநடை போடுறான். ராஜநடை நடந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறான், கம்மங்கூழ் குடிக்கிறான். ஓகேங்களா? எங்கே போகிறான், கம்மங்கூழ் குடிக்கிறான். எத்தனை தடவை குடிப்பான், 3 சொம்பு வாங்கி குடிக்கிறான். என்ன கூழ், கம்மங்கூழை 3 சொம்பு வாங்கி குடிக்கிறான். ஓகேங்களா? இன்னொரு சொம்பு கம்மங்கூழ் கொடுங்க, இன்னொரு சொம்பு கம்மங்கூழ் கொடுங்கன்னு குமார் என்ன பண்ணுறா, காலையில் உணவாக கம்மங்கூழை தான் வந்து எடுத்துக்கிறான். வந்தான், ராஜநடை போட்டு நடக்கிறான். நடந்ததுக்கு நல்லா வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு உடனே வந்து கம்மங்கூழ் வந்து 3 சொம்பு கம்மங்கூழ் வாங்கி குடிக்கிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னது, போயிட்டு ஜலத்தில் குளிக்கிறான். அதான் வாக்கிங் போயிட்டால, ராஜநடை நடந்து வாக்கிங் போயிட்டு வரான், கம்மங்கூழ் குடிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே குளிக்கணும்ல, அப்போ ஜலத்தில் நீராடுறான். அதுதான் ஜலம்னா என்ன, இதில் வந்துட்டு ஐயங்கார் மொழியில் ஜலம்னா நீர்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளிக்கிறான். குளிச்சுட்டு அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். ஓகேங்களா? அவங்க அண்ணனை பார்க்க போகும்போது அவங்க அண்ணன் பேர் வந்து கருணாசு. ஓகேங்களா? அவங்க அண்ணன் பேர் என்ன, கருணாசு. அவர்கிட்ட போய் கருணாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவங்க அண்ணனுக்கு காது கேட்கல. இன்னொரு டைம் கருணாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கருணா அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கூப்பிட்றான். அப்போ தான் அவங்க அண்ணன் ஏனடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகேங்களா? அப்போ வந்து தலைவர் படம் போட்டிருக்காரு, நான் வந்து பார்க்க போகிறேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட கேட்குறான். யார், குமார் வந்து கருணாங்கிற அவங்க அண்ணன்கிட்ட கேட்குறான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்க அண்ணன், எத்தனை தடவை தாண்டா அந்த தலைவர் படம் பார்ப்பனியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தலைவர்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாஸ் வந்து சொல்கிறான். டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்து டிக்கெட்டுக்கு காசு கொடு அப்படின்னு கருணாட்ட சொல்கிறான். சரி, இது எத்தனாவது முறை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இது 4வது முறை. இப்போ அதே படத்தை பார்த்த படத்தையே பார்க்க போகிறதே இது 4வது முறை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறான். யார் அவங்க தலைவர் அப்படின்னு கேட்குறப்ப எம்ஜிஆர். ஓகேங்களா? எம்ஜிஆர் நடித்த படத்தை வந்து பார்க்க போகிறான்னா, இது 4வது டைம் அந்த படத்தை வந்து பார்க்க போகிறானா. ஓகேங்களா? ஓகே, உன் பொண்டாட்டி கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி, ஏன்டா உன் பொண்டாட்டி ஜானகி கூப்பிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போகிறேன், இதுதான் நானே ஆல்ரெடி 3 டைம் பார்த்துட்டல, அதனால ஜானகியும் நானும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேங்களா? புரிஞ்சு அவங்களுக்கு, குமாருங்கிறவன் அவங்க ஒய்ஃப் பேர் ஜானகியாக கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் கருணாஸ்கிட்ட காசு வாங்கிட்டு எம்ஜிஆர் படத்தை பார்க்க போயிட்டான். ஓகேங்களா? 3 டைம் தனியாக பார்த்துருக்கான், 4வது டைம் ஒய்ஃப் கூட சேர்ந்து பார்க்குறான். ஓகே, பார்த்துட்டானா? அதுக்கப்புறம் வந்து கருணா என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வரான். யார் வீட்டுக்கு, கருணாவோட வீட்டுக்கு போகிறான். வேலையை முடிச்சுட்டு கருணா வீட்டுக்கு போகிறான். போனோடனே அவங்க ஒய்ஃப் பேர் வந்து லலிதா. ஓகேங்களா? கருணாவோட ஒய்ஃப் பேர் லலிதா.
லலிதா வந்து கருணா பார்த்தோன்னே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாசலில் நின்று வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. கருணா உள்ளே போகிறான். ஓகேங்களா. லலிதா உடனே கேட்குறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது லலிதா சொல்கிறா, பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு வந்து சொல்கிறா. ஓகேங்களா. என்ன சாப்பாடு? பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே லலிதா வந்து என்ன சொல்கிறாங்க, சரி நீ முன்னே சாப்பிடு அப்படின்னு லலிதா ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. ஓகேங்களா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல எனக்காக, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு லலிதா ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கருணா சாப்பிட்றாரு. ஓகேங்களா. ஒய்ஃபை சாப்பிட்டு அழகு பார்த்து வச்சுட்டு கருணா ரெண்டாவது சாப்பிட்றாரு. ஓகேங்களா. திரும்ப லலிதா வந்து கேட்குறான், உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி லலிதா கேட்குறா. எனக்கு நாளைக்கும் இதே பன்னீர் வேணும், இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ லலிதா நாளைக்கும் அதே பன்னீர் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. திரும்ப வந்து லலிதா என்ன சொல்கிறா, இன்றைக்கி இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குது, வேலை செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனேன், என் ஃப்ரெண்டுக்கும் இது பிடிச்சிருக்கு, திரும்பவும் எனக்கு பன்னீர் வேணும், அவங்களும் எல்லாம் இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இதே பன்னீர் பட்டர் மசாலா திரும்ப பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, லலிதா வந்து பன்னீர் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா. உன் ஃப்ரெண்டு பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என் ஃப்ரெண்டு பேர் பாலனி அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதாங்க. ஓகேங்களா. கடைசியாக வந்து இந்த ஸ்டாலின் வந்து லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிஎம் விஜய் இருக்கார். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ நான் இதை வந்து லிங்க் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். குமாரசாமி. ஓகேங்களா. குமாரசாமின்னு குமாருங்கிற ஒருத்தன் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் ராஜநாடிக்கு என்னது, ராஜாஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்மங்கூழ்னால் காமராஜர். 3 டைம் வந்து 3 சொம்பு குடித்தாரா, அப்போ 1 2 3 டைமும் வந்து காமராஜர்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து என்னது, ஜலத்தில் நீராடுறான், அப்போ ஜலம், பக்தவ ஜலம் அப்படின்னு. நீராடிட்டு யாரை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம், அப்போ சிஎன் அண்ணாதுரை. போயிட்டு என்ன பண்ணுறான், 2 டைம் வந்து கருணான்னு சொல்லி கூப்பிட்றான். ஓகேங்களா. அப்போ கருணாநிதி. ஓகேங்களா. அவர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, தலைவர் படத்தை பார்க்க போகிறேன், எனக்கு காசு கொடு, டிக்கெட் வாங்க காசு கொடு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, எத்தனாவது முறை பார்க்க போகிற, 4வது முறை அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ 4வது முறை பார்க்க போகிறல்ல, ஜானகியும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜானகி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 4வது முறை யார் கூட, ஜானகி கூட போகிறான். அப்போ ஆல்ரெடி 3 முறை தனியாக தான் போயிருப்பான். எந்த தலைவர் படத்தை பார்த்தா, எம்ஜிஆர் படத்தை பார்த்தா. அப்போ 3 டைம் எம்ஜிஆர்னு போட்டுக்கோங்க. 4வது டைம் யார் கூட, ஜானகி கூட போகிறாங்களா. அப்போ ஜானகி கூட போயிட்டான். ஓகேங்களா. படத்துக்கு அவங்க போயிட்டான். அடுத்து என்ன சீனு, கருணா வராரு. ஓகேங்களா. கருணா வீட்டுக்கு போகிறாரு, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரா. அடுத்தது கருணா. ஓகே, அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசலில் நின்று யார் வெல்கம் பண்ணுறா, ஜெயலலிதா. அப்போ லலிதா. ஓகேங்களா. அப்போ ஜெயலலிதா வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, ஜெயலலிதா வந்து சாப்பாடு எடுத்து வைக்குவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சமையல்னு கேட்குறப்ப பன்னீர். ஓகேங்களா. என்னது, சாரி, ஓகே, ஜெயலலிதா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே யார் வராங்க, கருணாநிதி வந்து உள்ளே போகிறாரு. கருணா உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே ஜெயலலிதா வந்து சாப்பாடு எடுத்து வைக்குவான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சாப்பாடு எடுத்து வைக்கும் போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பன்னீர். என்ன சாப்பாடு, பன்னீர். அப்போ பன்னீர் செல்வம். அப்போ ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றா, ஜெயலலிதா சாப்பிட்றாங்க. அடுத்து யார், கருணா வந்து சாப்பிட்றாரு. அப்போ 2 பேர் ஜெயலலிதா கருணா சாப்பிட்டாங்களா. உடனே லலிதா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு இதே பன்னீர் வேணும், சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு லலிதா கேட்குறாங்க. லலிதா கேட்குறப்ப நாளைக்கு இதே சாப்பாடு பண்ணி கொடு அப்படிங்கிறப்ப நாளைக்கும் அடுத்த பன்னீர் இது செய்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன ஆகுது, திரும்ப ஜெயலலிதா இன்றைக்கி ஓகேவான்னு கேட்குறப்ப திரும்பவும் எனக்கு நாளைக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் வந்து பன்னீர் வந்து செய்கிறாங்க. அப்போ பன்னீர் வந்து எத்தனை வாட்டி செய்கிறாங்க பாருங்கள், 1 2 3 பன்னீர் செய்கிறாங்களா. ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு யார், பழனி. அப்போ பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அடுத்து முக ஸ்டாலின். ஓகேங்களா. இது ஓரளவு ஞாபகம் இருக்கா, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். குமார் அப்படிங்கிறவர் ராஜநாட போடுறாரு. அப்போ ராஜாஜி 3 சொம்பு கம்மங்கூழ் குடிக்கிறாரு. அப்போ காமராஜர் 3 கம்மங்கூழ் 3 காமராஜர். ஓகே, ஜலத்தில் நீராடுறாரு. ஓகே, அண்ணா கிட்ட போகிறாரு. ஓகே, கருணான்னு 2 டைம் கூப்பிட்றாரு. ஓகே, தலைவர் படத்துக்கு டிக்கெட்டுக்கு காசு வேணும். எத்தனாவது டைம் பார்க்குறேன், 4வது டைம்னா ஒய்ஃபை கூப்பிட்டு போ. ஒய்ஃப் யார், ஜானகி. அப்போ 3 டைம் எம்ஜிஆர் படம் பார்த்தாச்சு, 4வது டைம் ஜானகி கூட போய் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து கருணாவோட போர்ஷன்லேருந்து தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. என்னென்னா, கருணா வீட்டுக்கு போகிறாரு. வாசல்ல யாரு, லலிதா இருக்கிறாங்க. லலிதா வெல்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து கருணாவோடது. கருணா என்ன கேட்குறாரு,
இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு, கருணா கொஷின் பண்ணிட்டார், என்ன சாப்பாடுன்னு கொஷின் பண்ணிட்டார். பதில் யார் சொல்லணும்? லலிதா வந்து சொல்லணும். ஓகேங்களா? லலிதா பதில் சொல்கிறாங்க பன்னீர் பட்டர் மசாலா. அப்போ லலிதா பதில் சொல்லிட்டாங்க என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, அடுத்து சொல்லியாச்சா? சொன்னதுக்கப்புறம் என்னது, லலிதா உடனே சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு லலிதா வந்து நீ வெயிட் பண்ணியிருப்ப, நீ சாப்பிடுன்னு லலிதா சாப்பிட்றாங்க. அடுத்து கருணா சாப்பிட்றாங்க. அடுத்து கருணா சாப்பிட்டதுக்கப்புறம் லலிதா இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு இதே பண்ணிக்கூட அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த நாள் பன்னீர் வந்து செய்கிறாங்க. இப்போ லலிதா சாப்பாடு எப்படி இருக்குதுங்கிறாங்க. நாளைக்கும் அதே வேணும், என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குனாங்க. திரும்பவும் அதே பன்னீர் செய்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்குறப்ப அவர் பேர் பழனி. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுதா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இயர் பாருங்கள். முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சு? 1952. அப்போ 49 to 52 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராஜாஜி வந்து காலம் 52 to 54. இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். காமராஜர்னு வந்துருச்சுன்னா 54 63. ஓகேங்களா? இதோட காமராஜர் முடிஞ்சா அடுத்தது அண்ணாதுரை நமக்கு தெரியும் 67 to 69 அவர் வந்து இறந்துருப்பார். 69 அவர் இறந்துருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா 77 87 88 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 77 87 88 இந்த 3 இதோட எம்ஜிஆரோட இது முடிஞ்சிருச்சா? இந்த கருணாநிதியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக கருணாநிதி இருக்கார் பாருங்கள், அவர் இதெல்லாம் வந்து 1 வரும். இங்கே பாருங்கள் எப்போல்லாம் எங்கெல்லாம் வந்து முடியுதோ இங்கே பாருங்கள் 1969 71 இந்தாண்ட 1 வந்துருச்சா? அடுத்து இங்கே கருணாநிதி பாருங்கள் 91. அடுத்தது வந்து இங்கே ஜெயலலிதா அம்மாவது 1 வருதா? சரி விடுங்க. இங்கே வந்து ஜெயலலிதா வந்து 91 to 96. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இயர் ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேம் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இயரை வந்துட்டு ஒரு 2-3 டைம் நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தார்? சுப்பராயலு அவர் வந்தார். பனகல் அரசர் அது நமக்கு தெரியும், பனகல் ராஜா வந்திருப்பார். அதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவு வந்து தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து எதுனா சுதந்திரத்தின் போது வந்து முதலமைச்சராக இருந்தது ஓபி ராமசாமி. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரகாசம் வந்திருப்பார். பிரகாசத்துக்கு அப்புறம் ராமசாமி இருப்பாங்க, அது ஓகே. ஆனால் இந்த தேர்தல் நடைமுறை முதல் பொது தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா 1952, அங்கேருந்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை வந்து ஓரளவு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்ன ஷார்ட்கட்டு உங்களுக்கு ஓரளவு வந்து லெவன்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் இந்த ஸ்பாட்டில் இப்படி யோசித்தது தான். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா வேறு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு இங்கே போகலாமா? சுயமரியாதை இயக்கம் எப்போ தோன்றுச்சு? 1925. இது வந்து யார் தோற்றுவித்தாங்க? பெரியார் வந்து தோற்றுவித்தாங்க. எதுக்காக? இது காங்கிரஸ்லேருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தாங்க. ஏன்? அங்கே வந்து சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த அந்த குல பாகுபாடுனால ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவித்தாங்க. இது அரசியல் இயக்கமாக கிடையாது. இது வந்து ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக தான் இந்த இயக்கம் வந்து இருந்தது. அதாவது சமூகத்தில் இருக்க மூடநம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெண் விடுதியில் சுயமரியாதை இயக்கத்தின் பங்கு அதாவது ஒரு ஈடு இணை இல்லாதது அப்படிங்கிறாங்க. அதாவது பெண் விடுதலையில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ரொம்ப வந்து ஈடுபாடாக இருந்தது அப்படிங்கிறாங்க. பெண்கள் மாநாட்டில் தான் வந்து ஈவேரா ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டமே வந்து அதுவும் பெண்களால் கொடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? பெரியாரின் அதாவது அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குடியரசு, புரட்சி, அதுக்கப்புறம் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பத்திரிகைகள் வந்து இருந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து சுயமரியாதை கருத்துக்களை கொண்டு வரத்துக்காகவே உருவாக்கப்பட்ட பத்திரிகைகள். அப்போ பெரியாரோட பத்திரிகைகள் இது குடியரசு, புரட்சி, விடுதலை. ஓகேங்களா? அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் வந்து என்னது? முதலாவது மாநாடு 1925 தோன்றின இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். எப்போ? 1929. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தோட 4 அந்த பேப்பர்லாம் எது? இந்த குடியரசு, புரட்சி, விடுதலை இந்த பேப்பர்லாம் வந்து 4 இதழ்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதோட முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கு. எப்போ? 1929. ஓகேங்களா? 1937 வந்து ராஜாஜி அப்படிங்கிற ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது அப்படிங்கிறாங்க. அந்த ஓரிடம் என்ன?
அந்த இடம் தான் வந்து செங்கல்பட்டு. ஓகேங்களா. இவங்க வந்துட்டு ராஜகோபாலாச்சாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றது, அதன் மூலிமா எப்படி அவர் ஆட்சி அமைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1937 டைம் பீரியடில் வந்து நீதி கட்சி வந்து என்ன ஆயிருக்கும், அப்படியே வந்து வலுவிழந்து செயலிழந்து போயிருக்கும். ஓகேங்களா. அப்போ காங்கிரஸ் கட்சியோட வெற்றி நீதி கட்சியோட வீழ்ச்சியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்தி திணிப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு இதுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அவங்க இந்தி திணிப்பு மட்டும் கொண்டு வராமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி வந்து நீடிச்சிருக்கும். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே, ராஜாஜி ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியை வந்து அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அது கட்டாய பாடமாக வேறு ஆக்கிட்டாரு. அது வந்து புதுசாக இருக்கிற அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது வந்து அப்பட்டமாக வந்து அவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தார் காங்கிரஸில். இதற்காகவே வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இதுக்கு முன்னாடியே வந்து என்ன இருக்குன்னா, இந்த பொது உடைமை கட்சி அப்படிங்கிறதும் 1925 வந்து உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்காரவேலர் வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. சிங்காரவேலர் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. எதுக்குன்னா, தொழிலாளர்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஏன் அவங்கள அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுயமரியாதையோட இயக்கத்தோட நோக்கங்கள் அந்த மாதிரி. என்ன நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்குறது வந்து செகண்டரிப்பா, நம்ம வந்து விடுதலை வாங்குறதுங்கிறது அடுத்த கட்டம். நமக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாய ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்குது. அப்போ சீர்திருத்தங்கிறது முன்ன சமுதாயத்துக்குள்ளே இருந்தால் தான் நாளைக்கு விடுதலையே கிடைச்சா கூட அது நம்மளால் உண்மையாக வந்து கொண்டாட முடியும். நமக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருந்து, நமக்குள்ளேயே வந்து ஜாதி பாகுபாடுலேருந்து சமுதாய பாகுபாடு வரைக்கும் இருந்துட்டு பெண் அடிமைத்தனம் இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, வெள்ளைக்காரன் விடுதலை கொடுத்தாலும் நமக்கு அது வந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஆள்கிட்ட நம்ம அடிமையாக தானே இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு பிரதான நோக்கமாக வந்து இருந்தது. ஓகேங்களா. திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல், ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை பாதுகாக்கிறது, மூட நம்பிக்கைகளான நடவடிக்கைகளை நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவது. அதாவது இந்து மதத்தை கண்ணமூடி நம்புறது மட்டும் இல்லாத அந்த மதத்துக்குள்ளே இருக்கிற கலைகளெல்லாம் வந்து பிடுங்கி எறிஞ்சிட்டு என்னது இந்த இவர் சொல்கிறது யார், இந்த தாத்தா, இந்தியன் தாத்தா, நம்ம இதுக்குள்ளே இருக்கிற கலையை பிடிங்கி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பெரியார் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கைகள்லாம் பிடுங்கி எறியணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காரு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சிங்காரவேலரை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி அவரும் வந்து சுயமரியாதை இயக்கத்தில் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அப்போ சிங்காரவேலர் தோற்றுவித்த இயக்கம் என்னது, பொது உடைமை இயக்கம். அது வந்து யாருக்காக, தொழிலாளர் நலனுக்காக. எப்போ, 1925. ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஜாதி மறுப்பு திருமணம் மட்டும் இல்லாமல் இந்த வேத மந்திரங்கள்லாம் இல்லாத திருமணங்கள், அதுக்கு பேர் வந்து சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்ததும் இவர் தான். ஓகேங்களா. என்னது, இந்த அண்ணா பீரியடில் அதுக்கப்புறம் வந்து பெரியார் தான் வந்து அந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத கொண்டு வருப்பார். அதில் வந்துட்டு எந்த வேத மந்திரங்களும் எந்த மதத்துக்கும் வந்து அங்கே வேலையே கிடையாது. ஓகேங்களா. 2 பேரும் வந்து அந்த பேப்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறது தான். இப்போவும் நிறையா அந்த மாதிரிலாம் கல்யாணங்கள்லாம் இப்போவும் நடக்குது. ஓகே. அப்போ சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தது பெரியார். அவர் எதுக்காக கொண்டு வந்தார், இளைஞர்கள்கிட்ட சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்ததாக வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பிராமண புரோகிதர்கள் அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சுயமரியாதை திருமணத்தை வந்து கொண்டு வராங்க. எந்த ஒரு சமூக நிகழ்வுகளிலும் பிராமணர்களின் சேவைகளை பயன்படுத்தாமல் இருக்க செய்தார். அப்போ திருமணத்தை அந்த சுயமரியாதை இயக்கத்தோட அந்த சுயமரியாதை திருமணத்தோட ஒரு முக்கிய நோக்கமே பிராமணர்களோட முக்கியத்துவத்தை குறைக்கணும். 1929ஆம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது. அப்போ சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக எப்போ இருந்தது, 1929 வரைக்கும். அப்போ 4 வருஷம். 1930ஆம் ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் அதன் புகழ் மங்க தொடங்கியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு வந்துட்டு இந்த ஆங்கிலேயர்களோட பார்வை இதெல்லாம் வந்து பட ஆரம்பிச்சிடும் சுயமரியாதை இயக்கத்தின் மேலே. அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட புகழ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தே வந்து ஆதரவு வந்து வாங்குறதுக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் தவறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெரியாரோட தலைமையில் இருந்த இந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப புரட்சிகரமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இயக்கம் வந்து காலப்போக்கில் அப்படியே வந்து பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு இதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தது. அதாவது சுயமரியாதை இயக்கத்தில் வந்து உயர்குடியினர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த சாதாரண மக்களோட வளர்ச்சிக்காக தானே அது வந்து கொண்டு வந்தோங்கிறதே அதோட நோக்கத்திலேருந்து அப்படியே டீவியேட் ஆகி போயிட்டாங்க. ஓகேங்களா.
இந்திய எதிர்ப்பு போராட்டம். நீதி கட்சியின் வீழ்ச்சியும் தேர்தலும் அரசியல் நுழைய பெரியார் மறுத்ததும் வளர்ந்து வந்த மகாத்மா காந்தியின் புகழும் இந்திய தேசிய காங்கிரஸை 1937 சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற செய்தது. அதாவது என்னன்னா, நீதி கட்சி 1937 ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போயிடுச்சுங்க. அப்போ தேர்தல் பெரியார் கூப்பிடுவாங்க. நீதி கட்சி சார்பாக பெரியார் இன்வைட் பண்ணும்போது பெரியார் மறுத்துறாரு. ஏன்னா அவர் அரசியல் பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது. சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணுறதுல தான் அவருக்கு விருப்பம். ஓகேங்களா. அப்போ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திலாம் அப்போ தான் வளர்ந்து வந்த தலைவராக இருந்தார். தேச தலைவராக அப்போ தான் வந்துட்டு இருந்தார். அந்த டைமில் காங்கிரஸ் வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதில் தான் ராஜாஜி முதலமைச்சராக இருப்பார். ஃபஸ்ட்டு 1937 ஃபஸ்ட் டைம் முதலமைச்சராக இருப்பார். அவர் என்னது வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்தார். ஏன்னா ராஜாஜி காந்தியடிகளோட வழிநடத்தலின் பேரில் தான் ராஜாஜி ஆட்சி பண்ணார். அப்போ காந்தியடிகளோட வற்புறுத்தல் என்னன்னா முழுமையான மதுவிலக்கு. ஓகேங்களா. அதை கொண்டு வந்தார். எப்போ 1937 யார் கொண்டு வந்தாங்க, ராஜாஜி கொண்டு வந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி முறையை அவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. யார், இந்த ராஜாஜி. அதாவது ஜமீன்தாரி முறையை இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே யாரும் இந்த ஜமீன்தாரி முறை, இந்த மிராசுதாரர் முறை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரி முறையை ஒழிப்பையே நடைமுறைப்படுத்தினவர் இந்த ராஜாஜி தான். அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டோர்லாம் அந்த ஆலய, அதாவது கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயில் வாசல், அந்த வீதி இருக்கும், கோயில் வீதி இருக்கும். அந்த கோயில் வீதியெல்லாம் போகக்கூடாது, இந்த வழியாக சுற்றிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி தடையெல்லாம் இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கோவில் வீதியில் நடக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தார். அதாவது இது எல்லாமே எழுத்துப்பூர்வமாக தாங்க இருந்துச்சு. ராஜாஜி பீரியடில் வந்தப்போ இவர் மதுவிலக்கு வேணால் ஓரளவு கட்டுப்படுத்தினாங்க. ஆனால் இந்த ஆலய நுழைவு போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கோவில் வீதியில் நடக்கிறது, இது எல்லாமே எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக தான் இருந்ததே தவிர பாமர மக்கள்கிட்ட அது எடுத்துகிட்டே போக முடியல. அதை கொண்டு வந்தது இந்த பெரியார் தான். ஓகேங்களா. அவரால் தான் அது எளிய மக்கள்கிட்ட, ஏன்னா அவர் காலத்தில் இறங்கி போராடினார். ராஜாஜி சார் வெறும் சட்டமாக கொண்டு வந்ததை பெரியார் களத்தில் இறங்கி போராடி அதை ஜெயிச்சு காட்டினார். ஓகேங்களா. அதாவது ப்ராக்டிக்கல் முறையாக பண்ணியிருப்பார். அதெல்லாம் இந்த சத்யராஜ் கூட பெரியார்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ஓகேங்களா. அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர் என்னதான் நல்லது பண்ணாலும் இவருக்கு எது கெடுதலாக அமைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு அதை அறிமுகப்படுத்தினது இல்லாத உடனே அதை நடைமுறைப்படுத்தியிருப்பார். இதனால் என்ன ஆகும்னா, ராஜாஜியோட ஆட்சிக்கே அது பெரிய ஒரு இழிவை கொண்டு வந்துடும். ஓகேங்களா. இதனால் என்னாச்சு, நிறைய ஹிந்தி, நமக்கு பள்ளிக்கூடம் போகிறதே அப்போ பெருசாக, அதில் ஹிந்தி கற்றுக்கணுன்னா அப்போ எப்படி இருக்கும், அது நிறைய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்தது. அதனால் என்னாச்சு, நிறையா பள்ளிக்கூடங்கள் மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சு, ராஜாஜியோட ஆட்சி அதுக்கு பெரிய ஒரு இதாகிடுச்சு. அப்போ இருந்த தமிழ் தலைவர்கள்லாம், இந்த தேசியவாதிகள்லாம் இருப்பார் இல்லைங்களா, இந்த மறைமலை அடிகளார் அவங்களாம் இருந்தப்போ, அயோத்திதாச பண்டிதர், அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் திருவிக கல்யாண சுந்தரம், இவங்கெல்லாம் செம்ம கோவம் ஆயிடுச்சு. ராஜாஜி ஆட்சிக்கு வந்தோடனே இவர் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஆத்திரமடைய செஞ்சுது அப்படிங்கிறாங்க. 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பெரியார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான போராட்டர்கள் அதுக்கப்புறம் கைதானாங்க. அதுக்கப்புறம் பலர் சிறையிலே இறந்துட்டாங்க. சிறையில் அடைச்சி வச்சே நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்திய எதிர்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போவே இந்திய எதிர்ப்பை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்திருக்காங்கன்ட்டு. 1944 பெரியார் என்ன பண்ணுறாரு, சேலம் மாநாட்டில் ஒரு சேலத்தில் மாநாடு நடக்குது. ஓகேங்களா. அந்த சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, நீதிக்கட்சியோட பேரை மாற்றி வைக்கிறாரு. அதாவது பெரியாரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவர் மாற்றி வைக்கிறாரு. என்னென்னா, திராவிடர் கழகம் அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு வராரு. ஓகேங்களா. என்னது, CN அண்ணாதுரை வராரு. அது 1944 சேலம் மாநாட்டுக்கு வராங்க. சேலம் மாநாட்டில் பெரியாரோட இதில் கன்சர்ன் பேரில் அவர் என்ன பண்ணுறாரு, கட்சியோட பேரை, நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அது போக அந்த மாநாட்டிலேயே பெரியார் என்ன செய்கிறாரு, திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது
ஒரு முழக்கம் மாதிரி வருது. அது என்னதுன்னா, திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாராம் பெரியார். எப்போ? 1944. ஓகேங்களா? எங்க? சேலம் மாநாட்டில். ஏன் அப்படி வந்து முழக்கமிட்டாரு? நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சிஎன் அண்ணாதுரை மாற்றினாரு. சிஎன் அண்ணாதுரை அப்படி மாற்றினோடனே திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து முழக்கமிட்டுறாரு. ஓகேங்களா? இதோட சேலம் மாநாடு முடிஞ்சு. இதில் வேலை என்ன சொல்லியிருக்காங்க? திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் திரும்ப 1965 வந்து நடக்குது. அப்போ 1937 ஒரு இந்தி போராட்டம் நடந்துச்சா? இங்கே 65 ஒரு போராட்டம் நடக்குது பாருங்கள். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26 வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிக்கல் வந்து என்னது 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ். அலுவலக மொழினா அஃபிஷியல் லாங்குவேஜ். மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது அப்படிங்கிறாங்க. அப்போ திமுக அரசு என்ன பண்ணுறாங்க? 1965லேயே வந்து இந்தி கொண்டு வந்தது வந்து துக்க தினமாக வந்து அனுசரிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ நீதி கட்சியோட பேர்கள் வந்து கடைசியாக வந்து என்ன ஆகுது? திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர் வந்து வந்துருது. இதுதான் வந்து திமுக. இது வந்து எதுக்காக எதிர்த்து இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தான் வந்து இந்த வந்து போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்குது. ஏன்னா இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற தேர்தல் அரசியலில் ஊக்கத்துடன் பங்கெடுத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதில் விட நமக்கு வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் எதுனா 1965 ஜனவரி 26. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 313. ஓகேங்களா? 313 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தி மொழி நாட்டின் அலுவலக மொழியாக வந்து இருந்தது. அதை வந்து திமுக வந்து துக்க தினமாக வந்து அனுசரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது. அப்போ திமுகனா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் மேடம் இப்போது முன்னாடி வந்து திராவிட கழகம் தான் பேர் மாற்றினாங்க. இது எங்கே வந்து, அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, திராவிடர் கழகம் தான் வந்து பேர் மாற்றிருக்காங்க. இது எங்கே திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சேலம் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? திராவிட கழகம்னு பேர் மாற்றிருப்பாங்க. அது போக வந்து பெரியார் என்ன சொல்வார்? திராவிட நாடு தனிநாடு கோரிக்கையை வந்து கேட்டிருப்பார். ஓகேங்களா? அதில் வந்து சில முரண்பாடுகள் வந்து வந்திருக்கும். யாருக்கு? அண்ணாதுரைக்கு கருத்து வந்து ஒத்து போகாமல் வந்திருக்கும். ஏன்னா அண்ணாதுரையும் வந்து அதே கட்சியில் தானே இருக்கார். அப்படி வந்து பெரியாரும் அண்ணாவும் இருக்கிறப்ப அவங்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக இவர் அண்ணாதுரை என்ன பண்ணியிருப்பார்? அந்த இதிலேருந்து அந்த கட்சியிலேருந்து வந்து திராவிட கழகத்திலேருந்து விட்டு வந்து, அதாவது நீதி கட்சிங்கிற பேர் 1944 திராவிட கழகமாக மாறுது. அண்ணாதுரை என்ன பண்ணுறாரு? 49 அந்த திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஏன் ஆரம்பிக்கிறாரு? அவர் வந்து திராவிட நாடுங்கிற தனி நாடு கோரிக்கையை வந்து பெரியார் வந்து வச்சிருப்பார். ஓகேங்களா? அதனோட கருத்து வேறுபாடு காரணமாக தான் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க? பெரியார் வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு, அது வந்து பிடிக்காமல் வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. இவர் வந்து திராவிட நாடு தனிநாடு கோரிக்கையை வந்து கேட்டிருப்பார். பெரியார் வந்து தனிநாடு கோரிக்கை அப்படின்ட்டு ஒன்று வச்சுருப்பார். அதுதான் வந்துட்டு இவர் அண்ணாதுரை வந்து அந்த கழகத்துலேருந்து பிரிகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் 2 பேரும் வந்து நல்ல ஒரு அரசியல் முற்போக்குவாதிகள் தான் வந்து இருந்தாங்க. அரசியலில் நல்ல ஒரு சிந்தனையாக இருக்க தலைவர்கள் தான். ஓகேங்களா? இதில் கூட வந்து அந்த சுயமரியாதைக்கு திருமணத்தின் போது கூட இந்த தாலி வந்து முக்கியமானதாக வந்து கொண்டு வரும்போது அதை வந்து மோதிரம் ஆர் தாலி அது வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லும் போது அண்ணா வந்து என்ன பண்ணிடுவார்? ரிங் அண்டு மங்கள்சூத்திரா, அதாவது தாலிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னு தெரில. ரிங் அண்டு தாலின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்வார்? பெரியார், நீ அண்டை தூக்கிடு, அண்டை எடுத்துட்டு ஆர்னு ஒன்று போட்டுக்கோ. ஒன்று ரிங் போட்டுக்கலாம், இல்லை அல்லது தாலின்னு வந்து போட்டுக்கலாம். தாலி கட்டாயமாக்குனுச்சுன்னா நம்ம வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு அவசியமே இல்லாத ஒரு வந்து இதே இல்லாத போயிடும், வேல்யூவே இல்லாத போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே வந்து சிறந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு வரலாம். இவர் என்ன பண்ணுறாரு? 44 திராவிட கழகம்னு பேர் வச்சுட்டு 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா? 1951 வந்து உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் ஜாதி வாரியான இடஒதுக்கீட்டை வந்து உடைச்செறிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதை வந்து பெரியார் வந்து ஏற்றுக்கல.
ஓகேங்களா. ஜாதி வாரியான இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும். ஏன்னா வந்து ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ இடஒதுக்கீடு மட்டும் ஜாதி வாரி இடஒதுக்கீடு மட்டும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது, இப்போது கல்வி எல்லாமே வந்து உயர் ஜாதியினர் தான் அதிகமாக வந்து பிராமணர்கள் தான் அதிகமாக வந்து படிச்சிருக்காங்க. எங்களுக்கு வாய்ப்பே வந்து கிடைக்கல. இருக்கிறது இடஒதுக்கீடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களால் எப்படி முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அந்த இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக வந்து வச்சுருந்தார். இங்கே பாருங்கள், சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட்டு. ஓகேங்களா. பெருந்தலைவர் காமராஜரோட இதை வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, சட்டமும் விதிமுறையும் மக்களுக்காக தான். ஓகேங்களா. மக்களுக்காக தான் வந்து கொண்டு வந்தோமே தவிர வந்து சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் வந்து ஒன்றும் பிறக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு காமராஜர். ஓகே, இதனால் இப்போ ஓகே, இது தனி பாயிண்ட், இது வச்சுருங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த மாதிரியான இடஒதுக்கீடை வந்து தூக்கிடுறாங்க. ஓகேங்களா. இதை வந்து என்ன சொல்கிறாரு, திராவிட கழகம் வந்து இடஒதுக்கீடு திரும்ப வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறாரு, அண்ணா வந்து பெரியார் கூட சேர்ந்துக்கிறாரு. ஓகேங்களா. திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து பெரியார் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை பார்த்துட்டு இருந்த காங்கிரஸ், அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவரில் வந்து யாருன்னா காமராஜர் வந்து பார்க்குறாரு. காமராஜர் வந்து பார்த்துட்டு இது வந்து தொடர் போராட்டமாக வந்து இருக்குது. அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்திலையும் கல்வியிலையும் அடிப்படை வசதியிலையும் வந்து பின்தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்டவங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி சமுதாய ரீதியாகவும் சரி கல்வி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்றத்திலே போடி வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரோட பேசுகிறத கேட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வரத்துக்கு நாடாளுமன்றத்திலே வந்து சட்டம் வந்து போட்டாங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ திராவிட கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2 பேருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம் புரிஞ்சுது, நீதி கட்சியோட வீழ்ச்சிகள் புரிஞ்சுது. அதாவது நீதி கட்சி எப்போ 1937 வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் காங்கிரஸோட கட்சி தலைவராக வந்து யார் வந்திருப்பார், ராஜாஜி வந்து இருப்பார். ராஜாஜி வந்தோடனே அந்த இந்திய எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ராஜாஜி கொண்டு வந்ததுலேயே முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிச்சிருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்பவே வந்து நல்ல விஷயம்தான். ஓகேங்களா. அது வரைக்கும் நம்ம பார்த்தோமா. அடுத்தது வந்து டெப்த்தாக அவரோட ஆட்சி முறை இப்போ 1952 to 54 2 வருஷம் திரும்ப வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்களா, அதை வந்துட்டு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குலக்கல்வி முறை அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்துடுவார். இவர் வந்தாலே ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து வந்தார். ஓகே, 1937 வந்தார். ஓகே, அது கூட பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 1952 முதல் பொது தேர்தல் நடக்குது. ஓகேங்களா. அப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் மக்கள்கிட்ட, ஏதாவது நமக்கு ஒரு வந்து ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டார், வந்த உடனே தலைவர் மாசா வந்து பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிட்டாரு. ஒரு பக்கம் காமராஜர் வந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடங்கிற மாதிரி கொண்டு வந்த காமராஜர்கிட்ட இவர் என்ன பண்ணிட்டாரு, வந்தோடனே பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அப்புறம் தான் வந்து காமராஜர் வந்திருப்பார், அது ஓகே. பட் இவர் பண்ண விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகேங்களா. பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை இருக்கிற பள்ளிக்கூடங்களே கம்மி தான், அதுலேயும் வந்து எண்ணிக்கையை குறைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து குலக்கல்வி முறை அப்படிங்கிறது வேறு ஒன்று கொண்டு வந்துடுறது. குலக்கல்வி முறைனா என்னன்னாங்க, ஒன்றும் இல்லை, இந்த பரம்பரை தொழில்னு ஒன்று. பரம்பரை தொழில்னால் இப்போ ஓகே, இப்போ வந்து பரம்பரை தொழில்னு ஒன்று இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். ஆனால் அப்போ வந்துட்டு இந்த பரம்பரை தொழில்னால் எப்படின்னா, தேரோட்டி இருக்காங்கல்ல, நம்ம கர்ண காலத்துக்கே போகலாம். கர்ணரோட வந்துட்டு அவங்க அப்பா வந்து தேரோட்டியாக இருந்தார். ஓகேங்களா. அப்போ அந்த பையன் அவங்களோட கர்ணனும் வந்து என்னது தேரோட்டியாகவே தான் வந்து என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அப்படி தான் வந்து தெரிய ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தேரோட்டியோட பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ கர்ணன் என்ன பண்ணியிருக்கணும், தேர் தான் ஓட்டணும், மற்றபடி வில்லெல்லாம் ஏந்தக்கூடாது. இதுதான் அந்த பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. நீ தேர் தானே ஓட்டணும், உங்கள் அப்பா தேர் ஓட்டினா நீயும் வந்து தேர் தான் ஓட்டணும், நீ எதுக்கு வந்து வில் வித்தெல்லாம் கற்றுக்கிற அப்படிங்கிற கொஷின் மார்க் வந்துச்சு. இதை தான் வந்து ராஜாஜி வந்து எப்போ வந்து பண்ணியிருக்காரு பாருங்க, கிட்டத்தட்ட 1952 வந்து குலக்கல்விங்கிற முறையை வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பரம்பரை தொழிலை கற்றுக்கோங்க, அது பகுதி நேரமாக அது வந்து கற்றுக்கோங்க. பார்ட் டைமாக நீங்கள் படிங்க, பார்ட் டைமாக வந்து உங்கள் தொழிலை வந்து கற்றுக்கங்க. விவசாயம், இப்போ எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாருன்னா நீங்களும் போய் வந்து பகுதி நேரமாக விவசாயம் தான் பண்ணணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கிட்டார். ஓகேங்களா. குலக்கல்வி முறையை கட்டாயமாக்கிட்டாரா. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அதெல்லாம் ராஜாஜி கன்சிடர் பண்ணல.
இதனால் என்னாச்சு, இதை எதிர்த்து திராவிடர் தலைவர்கள் அதுக்கு எல்லாருமே வந்து எல்லா மாநிலங்கள் அதாவது ஃபுல்லாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸோட இந்த ஆட்சி முறையே வந்து சரியில்லை, அது ராஜாஜியோட ஆட்சி வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய எதிர்ப்பு தெரிவித்தோடனே இந்த ராஜாஜிக்கு கோவம் வந்துருச்சு. போங்கடா நம்ம எதை சொன்னாலும் இவனுங்க வந்து குத்தம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜாஜி சாருக்கு கோவம் வந்துருச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து பதவி விலகிட்டார். ராஜாஜி வந்து என்ன பண்ணார், முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிட்டார். விலகினதுக்கு அப்புறம் தான் வந்து யார் வந்திருப்பார், காமராஜர் வந்து ஆட்சிக்கு வராரு. த ரியல் கிங் மேக்கர். ஓகேங்களா, கிங்காகவும் இருந்திருக்காரு, கிங் மேக்கராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, இந்திரா காந்தி அம்மாலாம் வந்து பிரதமராக வரத்துக்கு காமராஜர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பங்களிப்பு இல்லைன்னா வந்து அந்த டைம்லலாம் ஆட்டங்கன்னு இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம கிங் மேக்கர் அதுக்கப்புறம் தான் வர ராஜாஜி காலத்துக்கு அப்புறம் தான் வந்து வராரு. ஓகேங்களா, தொடக்க காலத்தில் வந்து காமராஜர் மேலேயும் வந்து பெரியசான நம்பிக்கை வந்து இல்லை. ஆனால் அவர் வந்து என்னது, பாமர மக்களோட தலைவராக வந்து இருந்தார். படித்த தலைவர்கள் இருந்ததை விட பாமர மக்களோட தலைவராக வந்து இருந்ததுனால இவர் வந்து ஏழை எளிய மக்களோட தலைவர் அப்படின்னு வந்து புகழப்பட்டார். ஓகேங்களா, காமராஜர் தொடக்க கல்வி கட்டத்தில் அதாவது ஆரம்ப கல்வி திட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதிலலாம் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து அடியோடு வந்து ஒழிச்சிட்டாரு. அவர் வந்து பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து குறைச்சாரு. இது காமராஜர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்காரு. ஓகேங்களா, அது போக வந்துட்டு பெரிய பெரிய அணைகள்லாம் கட்டி நீர்ப்பாசன வசதியை வந்து உயர்த்தியிருக்காரு. இன்றைக்கும் கூட இங்கே சேலம் சைட்லேயோ திருச்சி சைட்லையோன்னு நினைக்கிறேன், அங்கே வந்துட்டு சேலம் சைடில் சாரி திருச்சி சைடில் தானே பெல் இருக்கும். அந்த பெல் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காமராஜர் ஐயா பீரியடில் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆல்ரவுண்டராக இருந்தார். கல்விக்கு அதாவது 1 கிலோமீட்டர் அளவில் வந்து உயர்நிலை பள்ளியாக வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளி இருக்கணும், அதுக்கப்புறம் ஆரம்ப பள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்தவர். அதுக்கப்புறம் அணைகள் நீர்ப்பாசன திட்டத்தை வந்து நிறைய வந்து கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இண்டஸ்ட்ரியை வந்து கொண்டு வந்தது எல்லாமே வந்து காமராஜர் ஐயா பீரியடில் தான். ஓகேங்களா, இப்படி இருந்த இடத்துல வந்துட்டு திரும்ப 1967 யார் வராங்க, அதுக்கப்புறம் திரும்ப தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து என்ன ஆகுதுன்னா அண்ணாதுரை வந்து முதலமைச்சரார். ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சி வந்து தோற்றுரும். காங்கிரஸ் கட்சியாக தானே ஐயா வந்து காமராஜர் வந்தார். அவர் அந்த கட்சி வந்து தோற்றதுக்கப்புறம் திமுக வந்து ஆட்சி வந்து பிடிச்சிடும். அண்ணாதுரை வந்து ஆட்சி பிடிச்சிருவார். எப்போ 1967. ஓகேங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவார், அனைத்து ஏழைகளுக்கும் வந்து அதாவது வீட்டில் இருக்கிற வீட்டு வசதி, அதுக்கப்புறம் படியரிசினா என்னங்கன்னாங்க, ஒரு படி ₹1. நான் இருந்த டைம் பீரியடில் ஒரு படி 1 கிலோ ₹1 அப்படிங்கிற மாதிரி கருணாநிதியெலாம் கொண்டு வந்தார் இல்லைங்களா, அவருக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்தவர் தான் அண்ணாதுரை. ஓகேங்களா, அவர் வந்து படியரிசி அப்படின்னா ஒரு படி ₹1 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து படியரிசி திட்டம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி படியரிசி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா அண்ணாதுரை தான். ஓகேங்களா, இதனால் வந்துட்டு அண்ணாதுரைக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆதரவு வந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், 1969 வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற மாநிலத்தை, அதாவது தமிழ்நாட்டில் மெட்ராஸ் அப்படிங்கிற மாநிலத்தின் பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்து செஞ்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்ன இருந்தது, மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா, 1969க்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. 1969 அண்ணாதுரை வந்து தமிழ்நாட்டினோட முதலமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, மெட்ராஸுங்கிற பேரை எடுத்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து பேர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனையாக வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா, 1956 வந்து அதே சமயத்தில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டாடுறாங்க. அங்கே வந்து சென்னை மாகாணத்தில் இருந்து வந்து என்ன சொல்கிறாங்க, கேரளா தெலுங்கு அதாவது மலையாள பகுதியாக இருந்த கேரளாவும், தெலுங்கு சைடாக இருந்த ஆந்திர பிரதேசமும், கன்னட பகுதியாக இருந்த மைசூர் மாநிலத்திற்கும் வந்து பிரித்து தந்துட்டாங்க. அப்போ 1956 என்னவா இருக்குது, சென்னை மாகாணங்கிறது கேரளா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த மைசூர் பகுதி, ஒரு சில பகுதியெல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் பெங்களூரோட இந்த கர்நாடகா பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பெரிய தமிழ்நாடு வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. ஓகேங்களா, இப்போ 1956 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா, அது கேரளா சைடு, அதாவது கேரளா வந்து மலையாள பகுதிக்காகவும், ஆந்திரா வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கன்னட பகுதிகளோட மைசூர் வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து சென்னை மாகாணம் வந்து தமிழர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா மொழி வாரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மொழி வாரியாக தான் வந்து அப்போ வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா,
இந்த மாதிரி இதை வந்து யார் டைமில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமராஜரோட ஆட்சி பீரியடில் தான் வந்து நடந்தது. ஓகேங்களா? அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்து யார் டைம் பீரியடில் வந்து இந்த தமிழ்நாடு வந்து பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா பீரியடில். யார் பீரியடில் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் வந்து மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவங்க ஆட்சி பீரியடில். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? அதுபோக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆட்சியில், அதாவது திராவிட ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணாதுரை ஆட்சி காலம், அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த டிப்ளமோ படிப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிப்புக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டண விதிவிலக்கு, அதாவது ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து காமராஜர் ஐயா காலத்தில். அதுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஎன் அண்ணாதுரை காலத்தில். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து 2வது உலகத்தமிழ் மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்க. சிஎன் அண்ணாதுரை வந்து ஆட்சியில் இருக்கும் போது 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு வந்து மானிய விலையில் வந்து அரிசியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு மானிய விலையில் வந்து அரிசி கொடுத்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது 1967லேருந்து 69க்குள்ளே இந்த டைம் பீரியடுக்குள்ளே எவ்வளோ இது கொண்டு வந்திருக்காங்க. இதனால தான் சிஎன் அண்ணாதுரை வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து நல்ல தலைவராக வந்து இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1967ஆம் ஆண்டு தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. ஓகே, அதுக்கப்புறம் அண்ணாதுரை சிறிது காலமே ஆட்சி புரிந்தார். ஆமாம், திமுக வந்து ஆட்சி வந்து 1967 வந்துச்சு. 69 வரைக்கும் தான் அவர் ஆட்சி புரிந்திருப்பார். சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்றும் திருமண சட்டத்தை இயற்றியது மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தது. அதாவது மும்மொழி கொள்கைன்னா என்ன, ஆங்கிலம், தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி. எப்படி வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து ஸ்கோரிங் மார்க் இருக்க மாதிரி ஹிந்தியும் வந்து இருக்கப்போ அதையும் வந்து எதிர்த்தது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஏற்றதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சிஎன் அண்ணாதுரை ஆட்சியில் இருந்த ஒரு குறிப்பிடத்தக்க சாதனைகள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாக்கு அப்புறம் யார் வராங்க, 72ல் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து வராரு. ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்து இப்போ பெரியார் மேலே எப்படி அண்ணாவுக்கு வந்து தீவிர பக்தியோ அதே மாதிரி அண்ணா மேலே வந்து எம்ஜிஆருக்கு தீவிர பக்தி. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அரசியல் கருத்துக்கள் முரண்பாடுகளாக தான் பிரிஞ்சு வந்து வேறு கட்சிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ எம்ஜிஆரும் ஆரம்பத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருப்பார். அங்கே வந்து அரசியல் கருத்து ஒத்து போகாதனால இவர் என்ன பண்ணியிருப்பார், திராவிட கழகத்திலேருந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிஞ்சு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படின்னு, அது அஇஅதிமுக அப்படின்னு 1972 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 77ல் வந்து அந்த ஒரு தேர்தல் வந்து நடக்குது. அப்போ வந்து ஆட்சி பிடிச்சது வந்து எம்ஜிஆர் தான். ஓகேங்களா? எம்ஜிஆர் வந்து சொல்லவா வேணும், அவர் வந்து மக்கள் செல்வாக்குன்னா அவர் வந்து சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து ஆட்சி வந்து கைப்பற்றுகிறாரு. அது வரைக்கும் என்னது, 1987 கிட்டத்தட்ட பாருங்கள், 77ல் வந்து முதலமைச்சராக வந்த அவர் 87 வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஆட்சிக்கு 10 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. படுத்துக்கிட்டே ஓட்டு வாங்கினவர் நம்ம தலைவர். ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு போக முடியல. அவருக்கு வந்து ஒரு த்ரோட் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே வந்து முதலமைச்சர் ஆனவர் எம்ஜிஆர் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, திமுக, அதுக்கப்புறம் அஇஅதிமுக, இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க கட்சிகளோட பங்களிப்பு எல்லாமே மக்களோட நலனுக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணது இந்த 2 கட்சிகள் தான். ஓகேங்களா? ஒன்று அதிமுக வரும், இல்லைன்னா அஇஅதிமுக வரும். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது, சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது, இலவச அரிசி திட்டம், அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா வந்து ஒழிச்சது, அதுக்கப்புறம் வந்து கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறதுல சொல்கிறேன். ஓகேங்களா? கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதோட இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான கண்டென்ட் உங்களுக்கு முடிஞ்சது. முக்கியமாக இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இயரு. அதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து ஒன்ஸு கேட்டுட்டு படிச்சுக்கோங்க, ரீடு விட்டுக்கோங்க.
இதில் கீ பாயிண்ட்ஸு நம்ம நோட் பண்ணோம்னா ஒரு 10-15 தான் வரும். ஆனால் எதுலாவது ஒன்று கூற்று காரணத்தை கொடுத்து கேட்டானா சோலி முடிஞ்சுச்சு. அதனால் 1க்கு 2-3 டைம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி நமக்கு யூஸ் ஆகும்னா 1 or 2 டைம்ஸ் நம்ம படிக்கும் போது தான் வந்து வரும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணினா என்ன, 2 கட்சி சேர்ந்து நடந்தனா அது வந்து கூட்டணி. ஓகே. அதுக்கப்புறம் திராவிடர்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா தென்னிந்திய பகுதியில் பேசப்படும் குடும்ப மொழிகளின் பதத்தினை குறிக்கும். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இங்கே இலங்கை இந்த பகுதியெலாம் வாழும் திராவிடர் மொழி பேசும் மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திராவிடர்னா தமிழ் மொழி தாங்க சொல்கிறாங்க. அப்புறம் மின்னாளுகைங்கிறது பொதுமக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டின் மூலம் சேவை வழங்குதல். அதாவது என்னது இந்த தகவல் தொடர்பு, அதாவது இந்த மொபைலு அந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மக்கள் ஈர்ப்புவாதம், முற்போக்குவாதம், தங்கள் கொள்கைகளை திட்டங்களை மிகவும் தீவிரமான வழிகளில் ஆதரித்து பேசுவோர். இவங்கெல்லாம் வந்து முற்போக்குவாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இடஒதுக்கீடுனா சில முக்கியமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தினரை சமூக அரசியல் பொருளாதார அரங்கில் அங்கீகாரம் அளிப்பதை குறிக்கும். என்னை தயவு செஞ்சு இப்போ நான் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், மணி 12:28. அதனால் வந்துட்டு இந்த நாய்கள் வந்து ரொம்ப குலைக்குது. இதோட இந்த லெசனும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேங்களா? நான் இந்த புக் பேக்கும் சேர்த்து பண்ணலான்னு தான் பார்த்தேன். எங்கள் வீட்டு நாய் விட மாட்டேங்குது. சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிகிட்ருக்கு என்ன. ஓகேங்களா? நைட்டு 12:30 ஆச்சு. நம்ம அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.